Welcome all. This is Felsi from Metaflame. Array series இருந்து problem number 5. Count the frequency of each element in an array. இந்த problem statement பார்த்தீங்கன்னா given arrayல நம்மளுக்கு different kinds of elements with repeated values or unrepeated values இருக்கும். நம்ம ஒரு values-ஓட count print பண்ணணும். For example, இந்த arrayல பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 3, 1, 4, 2ன்னு இருக்கு. இதுல 1 வந்து 2 times occur ஆயிருக்கு. So 1ஓட count 2 நம்ம print பண்ணணும். And அதே மாதிரி 2 ஓட count 3. So 2 equal to 3. 3 and 4 1 time தான் occur ஆயிருக்கு. So 3 equal to 1 and 4 equal to 1 அப்படின்னு சொல்லி அதோட count நம்ம print பண்ணணும். So இதை எப்படி கோட் பண்றோன்றத லாஜிக்கா பார்க்கலாம். So இப்ப given arrayவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல first element நான் I நான் denote பண்றேன். So இதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 1 வேல்யூ நம்ம எடுத்துப்போம். இதை அதர் எலிமெண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டுவா இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இனிஷியலாவே கவுண்ட் 1 தான் இருக்கும். பிகாஸ் 1ன்றது 1 டைம் வந்திருக்கு. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1. இதுக்கப்புறமா நம்ம ஒரு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ ஈக்குவல் டுவா வந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 வந்து 2ஓட கம்பேர் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. அண்ட் அகைன் இந்த 1 இந்த 2ஓட கம்பேர் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. இதை 3ஓட கம்பேர் பண்ணோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. அண்ட் இதை மறுபடியும் இங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க ஈக்குவல் டுவா இருக்கு. ஸோ இது ஈக்குவல் டுவா இருக்கனால நம்மளுக்கு கவுண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா கவுண்ட் 1ல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி கவுண்ட் ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இதே மாதிரி அதர் எலிமெண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ 1க்கு அப்புறமா நம்மளுக்கு 4 இருக்கு. இந்த 4யும் இந்த 1யும் செக் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. அண்ட் அகைன் 2யும் இந்த 1யும் செக் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. ஸோ டோட்டலா இந்த அரேல 1 2 டைம்ஸ் வந்திருக்கு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனும் போவோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது மறுபடியும் இந்த 1 நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட்ஸை டினோட் பண்றதுக்கு நம்ம அரேவை ஒன்ஸ் நம்ம அதை கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை -1 நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இப்படி நான் -1 டினோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷன்ல இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டூப்ளிகேட் கவுண்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ இதே மாதிரி தான் மற்ற வேல்யூஸும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம 2 நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணி. ஸோ இப்போ என்னோட ஐ 0th பொசிஷன்ல இருக்கு. 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அது இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மாறும். அப்போ என்னோட ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். இந்த 2 மற்ற அரே எலிமெண்ட்ஸோட நான் கம்பேர் பண்ணுவேன். இப்போ ஐயோட வேல்யூ 2 டினோட் பண்ணும். ஸோ மறுபடியும் இந்த 2 ஐக்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 2 இந்த 2 கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது ஈக்குவலா இருக்கனால நம்மளுக்கு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் நம்ம 2 கவுண்ட் பண்ணனால அதை -1 மார்க் பண்ணுவோம். தென் இப்போ நெக்ஸ்ட் வேல்யூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 2 3ஓட கம்பேர் பண்றோம். இட்ஸ் நாட் ஈக்குவல். இந்த 2 அகைன் 1ஓட கம்பேர் பண்றோம். இட்ஸ் நாட் ஈக்குவல். 2 4ஓட கம்பேர் பண்றோம். நாட் ஈக்குவல். ஸோ லாஸ்டா 2ஓட கம்பேர் பண்றோம். இது ஈக்குவலா இருக்கு. ஸோ இதையும் நம்ம கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி -1 நம்ம மார்க் பண்ணணும். ஸோ டோட்டலா 2ஓட கவுண்ட் 3ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 1ம் இங்க வந்து கவுண்ட் பண்ணனால இதுவும் -1 தான் மார்க் பண்ணுவோம். ஸோ 1ஓட கம்பேர் பண்ணும்போது இது ப்ரீவியஸாவே -1 மார்க் ஆயிருக்கும். அண்ட் 2ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு 2மே -2 மார்க் ஆயிருக்கும். ஸோ இப்போ கரெக்டா 3 வேல்யூஸ் நம்மளுக்கு -1 மார்க் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் இதெல்லாமே விசிட்டட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த -1 மார்க் பண்ணதை விட்டுட்டு 3க்கு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 3வையும் மற்ற வேல்யூஸோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த -1 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 3யும் 4 தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ 3ஓட கவுண்ட் வெறும் 1 மட்டும்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இங்கே வரும். இது -1னால இதை ஸ்கிப் ஆயிட்டு 4ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐட்ரேஷனை. ஸோ 4ஓட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேர் பண்ண வேற வேல்யூ எதுவுமே இல்லை. பிகாஸ் எதுவுமே நம்ம -1 இருக்கிறனால 4ம் சிங்கிள் கவுண்டோடய இருக்கும். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1 தான் 4க்கும். ஸோ இப்போ நம்ம லூப்பிங்ல எப்படி இதை அப்ரோச் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே இந்த வேல்யூவை ஐன்னு எடுத்துப்போம். அண்ட் இந்த ஐயோட வேல்யூவை நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு வேல்யூ எடுத்துக்கிறேன் ஜேன்னு. ஸோ ஜேன்றதை எதை டினோட் பண்ணுனா இந்த நெக்ஸ்ட் இருக்க பொசிஷன்ஸை டினோட் பண்ணும். ஸோ ஐ ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸ் அப்படின்னா ஜே ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போனா ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஐ 0வா இருக்கும்போது ஜே 1ஆ இருக்கும். இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஐயோட வேல்யூ 1. அப்போ ஜேயோட வேல்யூ 1 + 1 which is index 2. ஸோ இப்படிதான் நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஐ வேரியபிள் அண்ட் இன்னொன்று வந்து ஜே வேரியபிள்.
ஸோ ஒரு ஐ வேல்யூக்கும் அதோட நெக்ஸ்ட் இருக்க வேல்யூஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். அண்ட் இஃப் அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே இருந்துச்சு அப்படின்னா அரே ஆஃப் ஜேவை -1 மார்க் பண்ணணும். பிகாஸ் டூப்ளிகேட் கவுண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு. அண்ட் அதாவது நம்ம ஸ்கிப்பும் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ்ல. ஸோ இப்போ அரே ஆஃப் ஐ அண்ட் அரே ஆஃப் ஜே ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி அரே ஆஃப் ஜேவை நம்ம -1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சி ஹவு வி கேன் கோட். ஸோ நான் அரேவை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நான் ஈச் எலிமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபார் லூப் கிரியேட் பண்ணி இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலி 1 நான் சைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வேல்யூஸ்க்கும் கவுண்ட் 1 இனிஷியலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனில் இப்போ ஏதாவது ஒரு அரே எலிமெண்ட் -1 இருந்துச்சுன்னா நான் அதை ஸ்கிப் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கண்டினியூன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ கீவேர்ட் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். இப்போ ஐ எலிமெண்ட் இருக்குன்னா ஐயோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜே வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜே வேல்யூ எப்பவுமே i+1 இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு லூப் இன்னர் லூப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அரே ஆஃப் ஐ அண்ட் அரே ஆஃப் ஜே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த ஈக்குவலாக இருந்த இண்டெக்ஸை -1 நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்போ அந்த வேல்யூவோட கவுண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அதனோட கவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு. ஸோ 1 2 டைம்ஸ் 2 3 டைம்ஸ் 3 1 டைம் அண்ட் 4 1 டைம் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு.